அனைவருக்கும் வணக்கம். யூஜி தமிழ் லெசன். இதில் செமஸ்டர் 4ல் இருக்கிற வானவியல் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வானவியல் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னென்ன தலைப்புகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் குறிப்பு சட்டகத்தோட முக்கியமான நம்ம நோட்ஸ் வடிவத்தில் குறிப்பு சட்டகம் வழி தான் உங்களுக்கு நான் இதை விளக்க போகிறேன். இப்போது நம்ம முதல்ல வானவியல்னா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் அதனுடைய வரலாறு என்ன, இதில் அறிவியல் புரட்சி செய்தவர்கள் யார் யார், வானியலில் இருக்கின்ற உபத்துறைகள் என்னென்ன, அடுத்தது தமிழ் இலக்கியங்களில் வானியல் அறிவு என்பது எப்படியெல்லாம் காணப்பட்டது அப்படிங்கிறது. அதில் அவங்க என்ன நிறைய சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். இந்த காணொலியில் இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வானியல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்போ வானியல்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூமி இருக்கு இல்லையா, அந்த வளிமண்டலம் காற்று மண்டலம் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்பால் இருக்கின்ற வானத்தில் இருக்கிற பொருட்கள் தான். அப்போ என்னென்ன நட்சத்திரங்கள், அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற கோள்கள், அதுக்கப்புறம் வால் மீன்கள், அதுக்கப்புறமா விண்மீன் திரள்கள், இதை பற்றிய நிகழ்வுகளும் அங்கே இருக்கின்ற காஸ்மிக் பின்னணி கதிர்வீச்சு, இதை பற்றியெல்லாம் அறிவியல் ஆய்வு தான் நமக்கு வானியல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நமக்கு உடனே தோணும், அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அந்த வானத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணும் இல்லைங்களா. அப்போ அதனுடைய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனவே இந்த வரலாறை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வானியல் அப்படிங்கிறத அவங்க வெறும் கண்ணால் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி அப்படிங்கிறது கண்டுபிடிச்ச அப்புறமா, டெலஸ்கோப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச அப்புறமா வானியல் ஆய்வுகளை மேற்கொள்றவங்க, அதுக்கப்புறம் உயர்ந்த கட்டிடங்கள், அப்புறம் வேற உயர்ந்த இடங்கள், இதுலெல்லாம் போய் இருந்துட்டு அந்த டெலஸ்கோப் மூலமா தன்னோட அந்த வெறும் கண்களை வச்சு அந்த டெலஸ்னோக்கில் அந்த உற்று நோக்கி அதன் மூலமா வானத்தில் இருக்கின்ற நிகழ்வுகளெல்லாம் அவங்க பார்க்க தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பூமியில் இருக்கிற சூரியன், சந்திரன், அதுக்கப்புறமா அந்த பிற கோள்கள், இதெல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சுருக்கணும். பூமி தான் நடுவில் இருக்கணும். சூரியன், சந்திரன், இந்த கோள்கள், விண்மீன்கள் இதெல்லாம் பூமியை சுற்றி வரதை அந்த காலத்தில் நம்பினாங்க. இப்படி தான் இந்த வானியல் பற்றிய ஆய்வு அப்படிங்கிறது தொடங்கியிருக்கணும். இதில் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, சாரோசு சுழற்சி அப்படிங்கிறது. எப்படின்னா என்னென்னா, சந்திர கிரகணம் இருக்கு இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட சுழற்சி முறையில் நிகழ்கிறத பாபிலோனர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு தான் சாரோசு சுழற்சி அப்படின்னு பேர். அதே மாதிரி தொலைநோக்கி டெலஸ்கோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கிமு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சீனர்கள் சூரிய பாதையினுடைய சரிவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவைதான் வானியலுடைய வரலாறாகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அறிவியல்ல புரட்சி செய்தவர்கள் யார் யார் அப்படிங்கிறது தான். நிக்கலஸ் கோபர்னிக்கஸ் அப்படிங்கிறவர், கலிலியோ கலிலி அப்படிங்கிறவர், கெப்லர் அப்படிங்கிறவர், ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறவங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மதிப்பெண்கள்லையும் கேட்கலாம், அறிவியல் புரட்சி செய்தவர்கள் யார் யாருன்னு. இப்போ நான் வானியலை பற்றி படிக்க போகிறேன் அப்படின்னா அதில் என்னெல்லாம் துறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான் உயிரியல் இருக்குது, வான் வேதியியல், அண்ட வானியல், விண்வெளி இயங்கியல், வான்பொருள் இயக்க அளவியல், வான் இயற்பியல், அண்ட வேதியியல், அண்டவியல், அண்ட வானியல், அண்ட வியற்பியல், கோள் நில பண்பியல், இந்த துறைகள்லாம் வானியல் பற்றி படிக்கிறதுக்கான துறைகளாக இருக்கின்றது. தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற வானியல் அறிவு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நான் ஆகாயத்தை பற்றி மட்டும்தான் இந்த இதில் சொல்ல போகிறேன். ஆகாயம் அப்படின்னு சொல்லும்போது ஆகாயத்தை இவங்க என்னென்ன பெயர்கள்லாம் அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயம் அப்படின்னு அழைச்சாங்க, ஈயம் அப்படின்னு அழைச்சாங்க. ஆகாயம்னா என்னன்னா எந்த ஆதாரமுமே இல்லாமல் தானே நிற்பதாகும். ஆகாயமானது நீல நிற மேகங்களால் மூடப்பட்டதா இருக்கணும். ஆகாயத்தினுடைய மேற்புறத்துல காற்று செல்ல இயலாத பகுதிகளும் இருக்கின்றது. அதாவது காற்றே இல்லாத வெற்றிடமான பகுதியும் இருக்கு. இது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. வரிது நில இய காயமும் என்றிவை அப்படின்னு புறநானூறு சொல்லுது. வானம் நீங்கிய நீல் நிற விசும்பின் அப்படின்னு மதுரை காஞ்சியானது சொல்றது. விசும்புனா நமக்கு வானம் அப்படின்னு பேரு. ஸோ வானமானது நீல நிறத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு இது மதுரை காஞ்சி சொல்லுது. இப்போ வருது நில இய காயமும் அப்படின்னு புறநானூறு சொல்லுது இல்லையா. இதனுடைய பின்னணி என்னன்னு பார்ப்போமா.
பாட்டை பாடியவர் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் அப்படிங்கிற பெரும் புலவர். இவர் ஒரு நேரம் என்ன பண்றாரு, சூழன் நலங்கில் இருக்காரு இல்லையா, அவருடைய அரசவைக்கு போறாரு. அப்போ மன்னன் ஒரு பெரிய சிம்மாசனத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, புலவரே, நீங்க பல ஊருக்கு போயிட்டு வரீங்க, பல நாட்டு நடப்புகளும் உங்களுக்கு தெரியும், இப்ப சொல்லுங்க, எல்லா நாட்டிலையும் எல்லாரும் எப்படி இருக்காங்க, சோழ நாடை பத்தியும் அங்க இருக்கிற மன்னர்களை பத்தியும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்மளுடைய புலவர் சொல்றாரு, முதுகண்ணன் சாத்தனார் சொல்றாரு, மன்னா, உனது பூம்புகார் துறைமுகத்துல பாத்தீங்கன்னா மரக்கலங்கள் பெரிய 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 கப்பல்லாம் நிக்குது, அங்க நிறைய பண்டகங்கள்லாம் இறங்குது, உன்னோட நாட்டோட பெருமைய உலகத்துல சொல்றதுக்கே வார்த்தைகளே இல்லை. ஆனா சோழ மன்னனுடைய நாட்டுல பாத்தீங்கன்னா ஞாயிறு இருக்கு இல்லையா, அந்த சூரிய பகவானுடைய பயணத்தை பத்தியும் அங்க இருக்கிற கோள்கள் பத்தியும் காற்றினுடைய திசையை பத்தியும் காற்றே இல்லாத ஆகாயத்தை பத்தியும் நேர்ல சென்று அளந்து சொல்ற கணிக்க கூடியவங்களும் அந்த நாட்டுல இருக்காங்க. ஆனா உன்னுடைய வலிமைய அவங்களால கணிக்கவே முடியாது அப்படின்னு அந்த புலவர் சொல்றாரு. இந்த பாட்டுலதான் வரிது நிலைய காயமும் என்று இவை அப்படிங்கிற வார்த்தையானது இடம்பெற்றிருக்கு. இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வலி திரி தரு திசையும் வரிது நிலைய காயமும் என்றிவை சென்று அளந்து அறிந்தோர் போல என்றும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாத்தையும் அளந்துடலாம், காற்றே இல்லாத பகுதி கூட இருக்கும், அவங்க வானத்தை கூட போயிட்டு அளந்துட்டு வந்துடலாம், ஆனா உன்னோட வலிமையை அளக்கவே முடியாது அப்படின்னு இந்த புலவர் சொல்றதன் மூலமா அந்த காலத்துல ஆகாயத்தை பற்றிய அறிவும் அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.